பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற உங்களை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த, பலப்படுத்த அவர் விரும்புகிறார். ஆண்டவரை நான் தேடி வந்து ஜெபிக்கிறதுக்காக வந்தபொழுது இருந்த அந்த நிலையை காட்டிலும் இந்த சூழ்நிலை மோசமாக ஆகிவிட்டது, அல்லது பல நாட்களாக தாமதங்கள் ஆகி கொண்டிருக்கிறது, இருதயத்தில் ஒரு பயம், ஒரு கலக்கம் இருக்கிறது என்கிறது போல நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. மார்க்கு நற்செய்தி புஸ்தகம் 5வது அதிகாரம் 36வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னார். யூதர்களுடைய ஜெபாலய தலைவனாகிய யபிரு, அவனுடைய 12 வயதான மகள் வியாதிப்பட்டு இப்போ மரண அவஸ்தையாக இருக்கிறாள். அந்த மனுஷன் தன்னுடைய பதவி, தன்னுடைய அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை இவைகளில் இருந்து தன்னை தாழ்த்தி கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறான். யூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்தா ஜெபாலயத்திலிருந்து தள்ளி விடுவார்கள் என்று சொல்லி பரிசேயர்கள், அந்த மத தலைவர்கள் அப்படியாக சொல்லியிருந்தார்கள். அதிலேயும் இவன் ஜெபாலய தலைவனாக இருக்கிறான். இவனுடைய பதவிக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை. ஆனால் தன்னுடைய மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறபடினால ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து தனக்கு என்ன நேரிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தேடி வருகிறான். அவரிடத்தில் வந்தபொழுது கூட முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என்னுடைய மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறாள், நீர் வந்து உம்முடைய கரத்தை அவள் மேல் வைத்தால் அவள் பிழைப்பாள் என்பதாக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறான். அவனுக்கு மனம் இறங்கி ஆண்டவர் அவனோடு கூட புறப்பட்டு வருகிறார். பாதி வழியில வரும் பொழுது அவனுடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து சொல்லுகிறார்கள், உன்னுடைய மகள் மரித்து போய்விட்டால், போதகரை இனி தொந்தரவு படுத்தாதே அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தையை கேட்டு அவனுடைய இருதயம் பயத்தினாலையும் துக்கத்தினாலையும் விசுவாசத்தை இழந்து போய்விடாதபடிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சடார் என்று அவன் பக்கமாக திரும்பி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொல்லுகிறார். எப்படி அவனால முடியும்? இல்லையா, பயப்படாதேன்னு சொன்னா பயப்படாமல் இருக்க முடியணுமே. இந்த சூழ்நிலையும் விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படின்னு சொன்னாக்கா விசுவாசம் உள்ளவனாக அவன் இருக்க முடியணுமே. ஆனால் அவனால இருக்க முடியும் என்கிறதாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக, நெருக்கடிகள் வழியாக கலந்து செல்லும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரே சமயத்தில் பயமும் விசுவாசமும் இணைந்தே இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னு சொன்னால், நீ பயத்திற்கு இடம் கொடுத்து விடாம விசுவாசத்திற்கு இடம் கொடு அப்படிங்கிறதாக ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி அவனால முடியும்? அவன் ஏற்கனவே ஆண்டவர் இயேசுவை தேடி வந்திருக்கிறான், ஜெபித்தான். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவனோடு கூட வருகிறார். ஏன்னு சொன்னாக்கா அவனுடைய மகளை சுகப்படுத்துவது என்கிறது அவருடைய சித்தம். அதனால தான் அவர் புறப்பட்டு வருகிறார். அதே சமயத்தில் அந்த மகளுடைய அந்த வியாதியில் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவரிடத்தில் போதுமான வல்லமை இருக்கிறது என்கிறதுனால தான் அவனோடு கூட புறப்பட்டு வருகிறார். ஆனால் என்ன பிரச்சனை? இப்போ அவன் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தபொழுது அவருடைய மகளுக்கு இருந்த அந்த வியாதி இன்னும் மோசமாகி மரித்தே போய்விட்டான். இப்போ நாம கூட அநேக நேரங்களில் ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் ஒரு காரியத்திற்காக நம்ம கேட்டு இருப்போம். தாமதங்கள் ஆகி கொண்டு இருக்கிறது, அதில் மாற்றம் உண்டாகவில்லை, இன்னும் கேட்ட மோசமாகி கொண்டு தான் இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் அதே வார்த்தைகளை தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்தும் அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. என்னுடைய விசுவாசம் எப்படி உறுதிப்பட முடியும்? 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். கர்த்தர் தம்முடைய வசனத்தில் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். உன்னுடைய வியாதியை நான் சுகப்படுத்துவேன், உன்னுடைய குடும்பத்தில் சமாதானத்தை நான் கொடுக்கிறேன், உன்னுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிறேன், சம்பாதிக்க தேவையான பலத்தை நான் கொடுக்கிறேன், நீ வெற்றியும் வாழ்வும் ஜீவனையும் அடைந்து நீ உயருவாய், மேன்மை அடைவாய், உன்னுடைய பிள்ளைகள் என்னால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உனக்கு போதுமானதிலும் அதிகமானதை கொடுத்து மீதம் எடுக்கிற வாழ்க்கையை வாழச் செய்வேன். இதெல்லாம் தேவனுடைய சித்தம். அவருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிப்பாக இருக்க வேண்டும் என்கிறது தேவனுடைய சித்தம். இப்போ அந்த சித்தத்தை நாம் அறிந்து அந்த சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் எனக்குள்ளாக தைரியத்தையும் விசுவாசத்தையும் உறுதியையும் உண்டு பண்ணி விடுகிறது. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து, உனக்கு 10 வயதாக ஆகும்பொழுது உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு சொன்னால் அதுதான் தகப்பனுடைய சித்தம் தன்னுடைய மகனை குறித்து.
இப்போ அந்த மகன் 10 வயதாக ஆகும் பொழுது அப்பாவிடத்துல நீங்கள் சொன்ன சைக்கிளை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது சந்தேகத்தோடு கேட்க மாட்டான். கேட்கிற அவனுக்குள்ளார விசுவாசத்தில் ஒரு உறுதி இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். என்ன சொன்னா, அப்பா தான் எனக்கு சொன்னார் சைக்கிள் வாங்கி கொடுக்கிறேன்னு என்று சொல்லி. மாத்திரமல்லாமல் அப்படி பல காரியங்களை சொல்லி ஏற்கனவே அவர் எனக்கு செய்திருக்கிறார். தம்முடைய வார்த்தையில உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். அந்த சைக்கிளை வாங்கி கொடுப்பதற்கு தேவையான போதுமான பணம், வல்லமை அவரிடத்துல இருக்கிறது. எல்லாற்றுக்கும் மேலாக அப்பா என்னை அதிகமாக அன்பு செய்கிறார். இதெல்லாம் தான் அந்த மகனுக்குள்ளாக தைரியத்தையும் விசுவாசத்தில் உறுதியையும் உண்டு பண்ணிவிடும். அப்போ நீங்க கேட்டிருக்கிற காரியம் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறது. வியாதி சுகமாக வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, அது தேவனுடைய சித்தம். பொருளாதார உயர்வு, சமாதானம், மேன்மை, வேலை பாக்கியம், திருமண பாக்கியம், பிள்ளை பாக்கியம், இதெல்லாம் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறது. நீங்களும் அதற்காக ஜெபித்து இருக்கிறீர்கள். ஆகையினால என்னுடைய விசுவாசம் இன்றைக்கு பலப்படுகிறது. அதுல தாமதமாகலாம், அல்லது அது அந்த சூழ்நிலை இருந்ததை காட்டிலும் இன்னும் மோசமாக ஆகிறது போல இருக்கலாம். ஆனால் நான் ஜெபித்து இருக்கிறவர் இன்னார் என்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினால என்னுடைய விசுவாசம் உறுதியாக இருக்க முடியும். அதனாலதான் எவருக்கிட்ட ஆண்டவர் தைரியமா சொல்றாரு, எவரு நீ என்னை தேடி வந்த, என்னிடத்துல ஜெபம் பண்ண, உன்னுடைய மகளை சுகமாக்குகிறது என்னுடைய சித்தம். அதனால தான் நான் உன் கூட வந்தேன். உன்னுடைய மகளுக்கு இருக்கக்கூடிய அந்த வியாதியை நீக்கி சுகப்படுத்துவதற்கு போதுமான வல்லமை என்னிடத்துல இருக்கிறது என்கிறதுனால தான் நான் உன்னோடு கூட வந்தேன். இப்போ அந்த சூழ்நிலை தாமதமாக ஆனாலும் சரி, மோசமாக ஆகி மரணமே உண்டானாலும் கூட சரி, என்னுடைய வல்லமை அதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஆகையினால நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு. இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மையில அவிசுவாசமான சிந்தனைகளை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கி போட்டுடுங்க. உங்களுக்குள்ள சந்தேகத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணக்கூடிய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பலப்படுத்துகிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, எங்கள் மேலே இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள எங்கள் கர்த்தாவே, ஜெபிக்கும்படிக்கு சொன்னவர் நீர்தான், அந்த ஜெபத்தை கேட்கிறவரும் நீர்தான், அந்த ஜெபத்திற்கு செவி கொடுத்து அற்புதங்களை செய்கிறவரும் நீர்தான். உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்டிருக்கிறபடியினால ஆண்டவரே, அந்த காரியத்தில் எங்களுடைய விசுவாசத்தில் ஒரு உறுதியை நீர் கொடுத்திருக்கிறீர். அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்டிருக்கிறபடினால கர்த்தர் நிச்சயமாக எனக்கு செவி கொடுத்து அற்புதம் செய்வார் என்ற விசுவாசத்தை நீர் ஒவ்வொரு குளிர் நீர் உண்டாக்கி இருக்கிறபடியினால இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை காண செய்வீராக. அன்றைக்கு ஜெபாலய தலைவன் யவீருடைய வீட்டுக்கு சென்று மரித்து போன அவனுடைய மகளை உயிர்த்தெழச் செய்த தேவன் இன்றைக்கு ஜனவரி 28 இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை நீர் காண செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.